டான்ஸை பாருங்க, டான்ஸை பாருங்க. இங்க போனா தான் நாடுதுங்க, கரும முடியல. ரித்திஷ் ப்ரோ ட்ரெஸ் எப்படி காய் போட்டுருக்காரு பாருங்க. ஆம்புலன்ஸ் காச்சு வழி விடுங்கடா உங்க டிராபிக்ல. பாவண்டா பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவா பெருசா இருக்கு. ஒரு பாலம் முடியவே மாட்டேங்குதுங்க. என்ன ஒரு சப்போர்ட் நிக்குதுன்னே தெரியல. என்னடா டீசலுக்கு மட்டும் ஒரு பங்க் வச்சிருக்கீங்க, வருமானத்துக்கு வழி இல்ல, யூடியூப்ல இன்கம் இல்லங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை நாங்க அனுபவிப்போம். வெல்கம் பேக் டு அவர் நியூ எபிசோட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாட்னால இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவாங் பார்த்து கிளம்ப போறோங்க. ரித்திஷ் ப்ரோ ரெடியா? ஒரு ஸ்டெப் போடுங்க. டவாங் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னா கரெக்ட்டா 1290 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ப்ரோ நம்ம முடிஞ்ச மதுபானி 1500 மேல ஆயிரும் ப்ரோ. ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும். மதுபானின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இது மதுபானமா? மதுபானி சரக்கு வைக்கிறீங்களா? மதுபானிங்க, ஊர் பேரே மதுபானி தாங்க. சப்போர்ட்டுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். பை பை. இவங்க தான் வந்து நைட்டில் எங்கள் வண்டியை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த ஏரியாவில் எங்கள் வண்டி நின்றுச்சு. அதாவது இது எங்கன்னா பீகார், சுத்தமாக ஒரு பாதுகாப்பே இல்லாத இடம். அந்த இடத்துல வந்து நாங்கள் வண்டியை நம்பி போடுறதுக்கு நித்திஷ் ப்ரோலாம் நைட்டு திரும்ப பூட்டு கடையை தேடி போனாருங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் லாக் இருக்குமா இல்லை வேற ஏதாவது பூட்டு இருக்குமா? நேற்று 2 வண்டி எப்படிமா கட்டி வச்சிருந்தோம்? இங்கே இருங்க, 2 வண்டியும் ஃப்ரண்ட் வீலையும் பேக் வீலையும் அட்டாச் பண்ணி இந்த லாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்ம சைக்கிள் லாக் போடுவோம்ல, அந்த 2 டயரையும் லாக் பண்ணி வச்சிருந்தோங்க. அந்த அளவுக்கு நாங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டோம். பூட்டுக்கு ஹிந்தியில் என்னன்னு தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணாரு, கூகுள்கிட்ட சொல்லி அவன்கிட்ட சொல்லுன்னு டிரான்ஸ்லேட் கொடுத்து அது சொல்லுங்க. ஹிந்தி எங்க ஊர்ல கத்தல மீன் சொல்லுவாங்க, இவங்க கத்தலைக்கு லாக். எங்க ஊர்ல கத்தால இலை சொல்லுவாங்க, அடிபட்டா போடுறதுக்கு வச்சிருப்பாங்க. சரி ஓகே பீஃப் வந்து நாங்க பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே கிளம்ப போறோம். மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 2 பேருமே மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. டான்ஸை பார்த்தீங்கல்ல, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அப்படிதான் நேற்றுலேருந்து டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே பீஃப், ஸோ லவ் யூ ஆல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அமுக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம். ஆமா, அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாமே அனைத்தும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஒன்னொன்னா மாறி மாறி வரும். வீடியோஸும் ஷார்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்படி ஓகே பையா, பாய் பாய் பையா. பிஎஃப் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. வா அலங்காத்தால் என்ன இது, வண்டி வந்து 1 மாதமாக ஸ்டேஷனில் அங்கிட்ட இங்கிட்ட நின்னதெல்லாம் வண்டியில் சுத்தமாக காற்றே இல்லை பிஎஃப். ஐயோ இங்கே பாருங்க, ஏரியா டிராஃபிக்கை பாருங்கள், எப்படி இதுக்குள்ளே நம்ம பூந்து போக போகிறோன்னே தெரிலங்க. மேப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் 1260 கிலோமீட்டர் யூ டர்ன் போடணும் பிஎஃப். வண்டி அந்த பக்கம் மாற்றி இழுக்குதுங்க. பா நான் டிராஃபிக் ஏங்க, டெல்லி தாங்க எக்ஸாக்ட். இது ஒரு இன்னொரு டெல்லி மாதிரி பாட்னா அதுக்கு மேலே இருக்குதுங்க. என்னன்னா டெல்லியில் நாறுதுன்னா இங்கே போனா தான் நாறுதுங்க, கரும முடியலை. எங்கே பார்த்தாலும் நாறுது. ஒரு இடத்துக்கு கூட மூக்கில் மாஸ்கை போடாமல் போக முடியாது. பர்ஃப்யூம் தேய்ச்சிட்டு அதையவே வந்து தாங்க உடம்பு ஃபுல்லாக போட்டு விட்டு பர்ஃப்யூமாக ஸ்மெல் பண்ணிட்டே தான் போகணும் போல். செம்ம நாத்தங்க. ஐயோ நம்ம ஊரில் இருந்துட்டு இங்கே வந்தோன்னு வைங்களேன், அவ்வளோதான் செத்தோம். ஸ்ட்ரைட்டு ப்ரோ. இந்த ஊரை மட்டும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க பீஃப், சூப்பராக இருக்குங்க. வேற லெவலில் எல்லாமே வந்து தெறிக்க விடும். அதாவது பெங்களூரை விட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கிளைமேட் வந்து இங்கே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பனியோட, ஊட்டியில் எப்படி மிஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இப்போ பாருங்களேன், நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து இங்கே வந்து நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், டெல்லி மாதிரி தான் இருக்கும், அப்படி இப்படின்னு நினச்சேங்க. ஆனால் இங்கே பார்த்தா பொல்யூஷன் இருக்குது, அதனால் இல்லைன்னு சொல்ல, டிராஃபிக்கு ஆட்டோ அது இதுன்னு போகுது. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சரியான மிஸ்ட்டுங்க. நல்லா ஊட்டியில் ஒரு வாழ்ந்தால் எப்படி ஒரு லைஃப் இருக்குமோ அந்த மாதிரி கிளைமேட் வந்து செம்ம சில்லாகவே இருக்குது. அதுதான் இந்த ஊரோட ஒரு யூனிக்னஸாக நான் வந்து பார்க்குறேன். என்னடா இது பில்டிங்கு லெஃப்டில் என்னங்க கிரிஞ்சா பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரோடு போடுறங்கிற பேரில் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றத்தை தோண்டிக்கிட்டே இருக்கானுங்க பியூஃப்.
இங்கே பாட்னாவில் ஓட்டணும், பாட்னாக்காரங்க மாதிரி அங்கங்கே இடிச்சுட்டு தான் பீஃப் ஓட்டணும். வண்டியை போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி இடிச்சுப்பாங்க. அது யாருக்கும் பெருசாக இந்த ஆக்சிடென்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் இன்னும் பார்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா டம்முன்னு இடிச்சுக்கிறதா ரொம்ப கேஷுவலாக வச்சுருக்காங்க. அதுலேயே ஆட்டோக்காரங்க அதுக்கு மேலே பல்காக வச்சுருப்பாங்க. ஆம்புலன்ஸ்க்காச்சும் வழி விடுங்கடா உங்கள் டிராஃபிக்கில், பாவண்டா ஆம்புலன்ஸ்லையாச்சும் விடுங்கடா. முடிஞ்ச அளவு சீக்கிரம் பாட்னாவோட அவுட்டர் ரீச் ஆகிறது நமக்கு நல்லது பீஃப். உண்மையாக ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறானுங்களா பாருங்க, அந்த கார்காரங்க வாட்டுக்கு டேக் எடுக்கிறவங்கள தவிர ஆம்புலன்ஸ்க்கு அவனும் வழி விட மாட்டேன்றான். பீஃப் என்னங்க இது என்ன கடலா அப்படியா என்னன்னு தெரியலிங்க. ஆமாம் இல்லைங்க, ஒரு பெரிய ரிவருங்க, ஒரு பெரிய ரிவர், ஒரு மேசிவ் பெரிய ரிவர். அங்கே பாருங்க கடல் அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. வா, இதில் ஒரு ஸ்டீல் பிரிட்ஜு வேற கட்டி வச்சுருக்காங்க. என்ன ஒரு சப்போர்ட்டாக நிற்குதுன்னே தெரியல பீஃப், எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவாக பெருசாக இருக்குது, ஒரு ஜெயிண்ட் லெவலில் இருக்குது. பா பயங்கரங்க ப்ரோ. டான்ஸை பாருங்க, டான்ஸை பாருங்க. நான் வந்துட்டே இருக்கேன், பாலம் முடியவே மாட்டேங்குதுங்க. இந்த பாலம் ஒரு வகையில் முடிஞ்சாதானுங்க நம்மளும் இதை வந்து அடுத்தடுத்து இடத்துக்கு போக முடியும். எத்தனை கிலோமீட்டர்டா பாலம் கட்டிச்சிருக்கீங்க? சத்தியமாக சொல்கிறேன், பாம்பன் பாலத்தை விட டிஸ்டன்ஸாக இருக்குதுங்க. எவ்வளோ பெருசுரா அப்படிங்கிற மாதிரி பாலம் வந்து ரொம்ப பெருசு. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், பாலத்தோட எட்ஜை நான் இன்னும் பார்க்க கிடையாது. நீங்கள் கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க. இது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த பாலம் போடுறதுக்கு. பா ஏதோ பண்ணுறாங்கடா, பெருசாக பண்ணுறீங்கடா, பண்ணுங்க என்னத்தையோ ஒன்று பெருசாக பண்ணுங்க. அப்பாடா ஒரு வழியாக பிரிட்ஜை முடிச்சாச்சுங்க. எத்தனை கிலோமீட்ரு, ரொம்ப தூரமாக வந்துட்டு இருக்கோங்க. பெட்ரோல் அடிக்கணும். நானும் சொல்கிறேன், இந்த பிரிட்ஜை தாண்டதுக்குள்ளேயே பெட்ரோல் ட்ரை ஆயிரும் போலங்க. பிஎஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரோல் பங்க் ஒரு வழியாக வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க, நம்ம வந்து பெட்ரோல் போட்டு போயிடலாங்க. ஆக்சுவலாக பெட்ரோல் இல்லையா? ஏய் என்னடா டீசலுக்கு மட்டும் ஒரு பங்க் வச்சுருக்கீங்க, எங்களை பார்த்தா எப்படிடா இருக்குது? ஏங்க ஆமாங்க, டீசலுக்கு மட்டும்தாங்க ஒரு பங்கே வச்சுருக்கானுங்க, பெட்ரோல் இல்லை தலை. ஏய் என்னடா நியாயம் இது? டீசலியம் அப்படின்னு ஒன்று கிடையாதுடா, பெட்ரோலியம் பங்க் தாண்டா இருக்குது. பெட்ரோல் தாண்டா முதல்ல நீங்கள் வைக்கணும், டீசல் வைக்கிறீங்களோ இல்லையோ, ஏன்டா ஆவி வாங்குறீங்க? ஐயோ ஆனாலும் பிஎஃப் பரவாயில்ல, நீ என்னமோ பண்ணிட்டு போ. அங்கே ஒரு இந்தியன் ஆயில் தெரியுதுங்க, மோசமான ஒரு நிலைமையில் வச்சுருக்கானுங்க. அப்பா வந்துருச்சுங்க. இதில் பெட்ரோல் இருக்குது பிஎஃப், பெட்ரோல் இருக்குது, கன்ஃபார்ம் இருக்குது. பெட்ரோல் இல்லையா? पेट्रोल नहीं भैया, किधर नेक्स्ट पेट्रोल बंक? ये कितना किलोमीटर? ओके ओके उधर आ गयाன்றானுங்க. என்னமோ இங்க இன்னொன்னு காம் ப்ரோ. இல்ல இப்படி என்ன பீஃப் இங்க பாருங்களேன், பாட்னால ஒரு பெட்ரோல் பங்க் கூட இல்லைங்க. நேற்றும் அப்படி தான், ஒரு பெட்ரோல் பங்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பைக்குக்கு பெட்ரோல் ஊற்றுறதுக்கு வாங்கிட்டு போயிடலாம். அங்கே போனால் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்லன்னு பார்த்தா, அதுக்கு கூட பெட்ரோலை கேனில் கூட தர மாட்டேன்ட்டாங்க. பாரத் இதுவும் நம்ம பிவிஎஃப் பங்க் தாங்க. நம்ம பேர் வச்சுருக்கீங்கல்ல, நம்ம பிவிஎஃப் பங்க்லேயே அடிச்சிடலாம் வாங்க. भैया और एक 500 भैया, लॉन्ग टूर भैया, तमिलनाडु टू अरुणाचल प्रदेश। टूर कितना दिन हो गया आपका? 1 month। 1 month, हाँ। 1 महीना लग गया पूरा। भैया पेमेंट डन, थैंक यू सो मच भैया। ஆக்சுவலாக கையில் வந்து சுத்தமாக காசு இல்லைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா அங்கிட்டு இங்கிட்ட செலவாகி போச்சு. அதனால் அமௌண்ட் ரெடி பண்ணி இனிதான் அங்கிட்டு இங்கிட்ட பிச்சை எடுத்து அப்படியே போகிற வழியில் டேங்க் ஃபுல் பண்ணிடலாம் பிஎஃப். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலை அதை இதையும் சமாளித்து நம்ம இது பண்ணிடலாங்க. நம்மளை மாதிரி ஒரு பேசிக் யூடியூபர் வருமானத்துக்கு வழி இல்லை, யூடியூப்பில் இன்கம் இல்லைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக சஃபர் பண்ணி ஆகணும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரி பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம லைஃப்பில் நம்ம வந்து எதுனாலும் எதிர்கொண்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பெட்ரோல் அடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம தோத்துட்டு தான் அர்த்தம் கிடையாது. பெட்ரோல் அடிச்சுக்கலாம், பெட்ரோல் பங்க் வராமல் போகிறதில்ல. நம்ம ஏதோ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பெட்ரோல் ரெடி பண்ணி அடிச்சுக்கலாம் பிஎஃப். இப்போதைக்கு 500 கிடச்சாச்சு, ஆல்ரெடி ஒரு 100 கிடச்சிருந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு 600 இருக்குது. போயிருங்க, நம்ம தானே சொல்லிட்டு 50 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக போவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படி மத்தியானம் ஆயிரும் ஒரு 250 கிலோமீட்டர் போகிறக்கு. அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே ரெடி பண்ணி அடிச்சுக்கலாம் பீஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டுங்க. அங்கே நம்ம தானோஸும் யுமிக்கோவும் நிற்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் பாருங்களேன், இந்த டேபிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் பார்க்க ரொம்ப மேசிவாக இருக்குல்ல, ரொம்ப
ரொம்ப ஒரு கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா. நானும் இங்கே உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா ரேட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் நான் மெயினாக எதுக்காக தெரியுமா பார்த்தேன், இருங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே என்ன தெரியுதுன்னு பாருங்கள். என்ன தெரியுது, நீங்கள் எல்லாம் இந்த கிச்சனை பார்ப்பீங்க அண்ட் அங்கே இருக்கிற திங்ஸை பார்ப்பீங்க. இங்கே மேலே தோசையை பார்த்தீங்களா, அதுக்காக தாங்க. தோசை இட்லி ஃபோட்டோ போட்டுறதை பார்த்து அப்பாடா தோசை இட்லி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். சரி ஒரு டைம் ஆச்சு நல்ல ஃபுட்டு இப்போ சாப்பிட்ருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கப்புறம் இனி வந்து பார்த்திங்கன்னா இனியெல்லாம் வந்து இனி அந்த டாவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும். அதில் இங்கே சாப்பிட்டா தான் உண்டுன்னு சொல்லி நான் வந்து எதாச்சும் அந்த தோசை இமேஜை பார்த்தாங்க. நான் வந்து வண்டியவே போட்டேன் நிதிஷ் ப்ரோ வாங்கினு. அங்கே பில்லு நிதிஷ் ப்ரோ ஜாஸ்தியாக வரும்னாரு. நானும் உண்மையாக அப்படி தான் நினச்சேன். ஆனால் பில்லு உண்மையிலே பரவாயில்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த டேபிள்லாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த உட்கார கம்ஃபோர்ட் ராஜ் பகுத் மாதிரி இருக்கான்னு ஏன் ப்ரோ அப்படியே ஒரு சொர்க்கமாக இருக்குங்க. பீஃப் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சுங்க. எனக்கு வந்து தோசை ஆர்டர் பண்ணது மசாலா தோசை வந்துருச்சு. நிதிஷ் ப்ரோக்கு பூரி. ஸோ ஃபுட்டு வந்து டேஸ்ட் ஓகே தாங்க. ஆனால் ஹோட்டலோட ரேட்டுக்கும் கொடுத்த ஃபுட்டுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் எப்படி பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஃபுட்டும் சூப்பராகவே கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார சட்னியும் இருக்குது, தேங்காய் சட்னியும் இருக்குது, சாம்பாரும் ரொம்ப இருக்குது. பையா भैया से हाय. ठीक है ठीक हाय. ஸோ இவங்க தான் வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. நம்ம சேனல்லாம் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பீஃப் நமக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு தமிழ்நாடு சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேர் எடுத்து. ஸோ தமிழ் என்றாலே பெருமை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வெளியே வாங்க, நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே வரப்போ தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். அப்போ தான் எல்லாம் கரெக்டாக வரும். பீஃப் தமிழ்னா பெருமை கண்டிப்பாக, அது ஓகே தான். சில ஸ்டேட்டில் வந்து நம்மளை குத்தவும் செய்வாங்க, சில ஸ்டேட்டில் காப்பாற்றவும் செய்வாங்க, நம்மளை அழிக்கவும் செய்வாங்க. அதனால் பார்த்து சேஃபாகவும் இருக்கணும், அதே சமயம் கெத்தாகவும் இருக்கணுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பில்டப்போட தெரியுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தப்பிச்சிருவீங்க. எப்போ நீங்கள் வந்து இன்னசென்ட்டாக நடந்துக்கிறீங்களோ அதர் ஸ்டேட்ஸில் அவ்வளோதான் உங்களை போட்டு எரிஞ்சிருவாங்க. ஸோ பீஃப் எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு பையா பாய் என்னடா பார்த்து ஒரு டாட்டா காட்டுறானா பாருங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பீஃப் எல்லாரும் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நம்ம நிதிஷ் ப்ரோ முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. காற்றடிக்கலான்னு வந்தோங்க. சோபா வண்டி டயரில் காற்றே இல்லைல்ல, நான் அப்பயும் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆபா இப்போ இங்கே பாருங்க, நம்ம நிதிஷ் ப்ரோ ட்ரெஸ்ஸை எப்படி காய போட்டிருக்காரு பாருங்க. ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு ப்ரோ, என் வண்டியில் ரொம்ப காற்று கம்மியாக இருந்திருக்கு. பீஃப் நீங்கள் கால் எடுப்பீங்களா? அப்பா 15 பாயிண்ட் தாங்க இருக்குது. பீஃப் ஒரு வழியாக காற்று அடிச்சுட்டாங்க, அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஆமாங்க, ஒரு பெரிய சொதப்பலுங்க. மேப்பு தலைவர் போட்டிருக்காருன்னு நான் போட்டிருக்கேன்னு தலைவர் விட ஒரு வகையில் பார்த்தா 2 பேரும் சொதப்பிட்டோம். இப்படி தாங்க ரைடிங் ஹவர்ஸை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணுவோம். இதனால தான் பீஃபு நாங்கள் வந்து முடிஞ்சளவு ஸ்பீடாகவும் போகிறது, அங்கங்கே சாப்பிடாமையும் போகிறது, இந்த மாதிரி நிறையா கஷ்டத்தை நாங்கள் அனுபவிப்போம். இந்த மாதிரி வழி தவறி போவோம். இங்கே பாருங்கள், இன்னும் 396 கிலோமீட்டர் காட்டுது. ட்ராவல்லாமல் வந்துட்டோம். இதே வந்த கிலோமீட்டர் நாங்கள் போயிருந்தாலே 350 மாதிரி இருக்கும். பீஃபு ட்ராவல்லாமல் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டோம் இந்த பக்கம் போய். சரி ஓகே ஓகே ஓகே, என்ன தான் பண்ணுறது, விடுங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தா நடக்குது, எதுவுமே எதிர்பாராத ஒரு விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் நடக்குது. இதை நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. பீஃப் இதோட நம்ம vlog எண்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட வந்தோம். அப்போ நம்ம பையா வந்துட்டு நம்ம யூடியூப்னு பார்த்துட்டு நம்ம கூட வந்து vlogல வரணும்னு கேட்டேன். அப்படி ஹாய் சொல்லியிருக்கேன். ஹாய் சே ஹாய். तुम्हारा नाम? सतीश कुमार. प्रदीप. ஸோ இவங்க வந்துட்டு எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க? यूपी उत्तर प्रदेश. ये भी उत्तर प्रदेश है लेकिन इलाहाबाद. इधर எங்கே போயிட்டு வரீங்க? इधर प्लेस நீங்கள் வந்துட்டு போகிறீங்களா? எனக்கு என்ன கேட்குறது தெரில ப்ரோ. இவங்களும் நம்ம vlogல வரணும்னு ஆசைப்பட்றாங்களா? அப்படிதான். சரியா பையா? சே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. से सब्सक्राइब है यार. सब्सक्राइब कर लो ना. सब्सक्राइब. तो बोलो भैया सब्सक्राइब. अब बेल आइकन ஆல்ல போட்டுக்கோங்க. சரி ஓகே. ஐடி का BVF. ஓகே भैया सब्सक्राइब பண்ணிட்டீங்களா? ஓகே
ஆளில் போட்டுக்கோங்க. அதே தான் ஆள் தான். ஓகே ஓகே பை. அடிச்சுக்கோங்க. கமான் ஓகே. சரி பிஎஃப் இதோட கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வருவீங்க. ஓகே ஓகே வருவீங்க. ஸோ பிஎஃப் இதோட vlog எண்ட் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆர்டரில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹோட்டலோட. ஸோ அடுத்த vlog நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பிஎஃப். ஸோ இப்போ வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆச்சு. இதோட இதை எண்ட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு 230 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து சிலிகுரிக்கு. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பை பிஎஃப், டேக் கேர்.